குட் ஈவினிங் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50 சென்செக்ஸ் இதெல்லாம் பார்த்துருப்போம். நல்ல ப்ராஃபிட்டபிள் டேவாக தான் முடிஞ்சுது. எனக்கு நல்ல ப்ராஃபிட்டபிளாக தான் முடிஞ்சுது. நான் ஆல்ரெடி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்லேயே சொல்லியிருந்தேன். ஒரு 2:30 மணிக்கு தாங்க நான் போயிட்டேன். சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன், பழைய ரேஞ்சுக்கே கொண்டு வந்து முடிச்சிருக்கானுங்க. இன்றைக்கி எஃப்ஐஎஸ் என்ன சேல் பண்ணியிருக்கான்ட்டு அந்த ரிப்போர்ட்டை பார்த்தா தான் தெரியும். ஒரு நிமிஷம் ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். $5,538 crore கேஷ் மார்க்கெட்டில் செல் பண்ணியிருக்காங்க. டிஐஸ் வந்து 6,178 crores வந்து பை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் எஃப்ஐஎஸ் செல் தான் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ நாளைக்கு வர ரிப்போர்ட்டில் தாங்க தெரியும் எஃப்ஐஎஸ் வந்து இந்த ஷார்ட்டெல்லாம் ரோல் ஓவர் பண்ணியிருக்கானா நெக்ஸ்ட் மந்த்துக்கு. ஏன்னா நாளைக்கு வர டேட்டில் அந்த ரிப்போர்ட் என்எஸ்சி ரிப்போர்ட்டில் நம்ம அதை கண்டுபிடிச்சிடலாம். அவன் ரோல் ஓவர் பண்ணியிருக்கானா இல்லை ஷார்ட்டை கொஞ்சம் ஓரளவுக்காவது ரெடியூஸ் பண்ணியிருக்கான்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரி, இன்றைக்கி மார்க்கெட் வந்து நல்லா ஏறிச்சு. மறுபடியும் ஒரு அரை ஹவரில் இறக்கி வச்சுருக்கானுங்க. ஸோ இது இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மறுபடியும் அது கீழே இறங்கி நிற்கன்ட்டு. சரி, நாளைக்கான நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் இதோட சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டண்ட் என்ன அப்படின்றத இந்த ஆடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த மந்த் எண்டு நிஃப்டி 50 இது முடிஞ்சிடுச்சு. ஸோ நாளைக்கு ஆகஸ்ட் மாதம் ஃப்ரெஷ்ஷு. எப்படியும் ஆகஸ்ட் மாதம் ஃப்ரெஷ்ஷாக வரும்போது நிஃப்டி 50 எப்படியும் ஒரு லிட்டில் பிட் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகும்னு தோணும். ஏன்னா சில ரிப்போர்ட்டெல்லாம் வரும், ஆட்டோ சேல்ஸு, அது இன்னும் இந்த மியூச்சுவல் ஃபண்டு இதோட அந்த ஆனுவல் ரிப்போர்ட்டு, மந்த்லி எவ்வளோ இன்புட் வந்திருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்லாம் வர்றதுனால ஆஸ் யூஷுவல் தான் எப்போயுமே ஒரு மந்தோட நியூ ட்ரேடிங் டே ஃபஸ்ட்டு டே ஆரம்பிக்கும் போது நிஃப்டி 50 ஒரு கேப் அப்பில் தான் இருக்கும். அது ஒரு பாசிட்டிவான நியூஸு. இன்னொன்று வந்து இப்போது யூஎஸில் ட்ரேடிங் நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி முடியுதோ ஓரளவுக்கு நல்ல அவன் கெயினாக முடிஞ்சானா நமக்கு கிஃப்ட் நிஃப்டியில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நமக்கும் அது நிஃப்டி 50ல் காலையில் ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் 9லேருந்து 9:15க்குள்ளே ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா கேப் அப், இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட்டு கேப் டவுன் தான். இவ்வளோ தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் 2 டைம்ஸ் தான், ஒன்று ப்ராஃபிட் இல்லைன்னா லாஸ். அதே மாதிரி தான் கேப் அப் இல்லைனா கேப் டவுன். ஸோ நாளைக்கு அது எப்படியாவது ஓப்பன் ஆகிட்டோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளோட அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் என்ன, நிஃப்டி 50க்கு எப்படி இருக்குது, சென்செக்ஸுக்கு எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 வந்து 24,768 க்ளோஸ் ஆகிருக்கு, -86 பாயிண்ட்டு. இப்போது நம்ம அந்த சார்ட் அனலைஸ் பண்ணதில் என்னங்க அதே தாங்க இருக்குது. அதே சப்போர்ட்டு, அதே 24,723 ஃபஸ்ட்டு சப்போர்ட் அதே தாங்க. ரெண்டாவது சப்போர்ட்டு 24,641, மூணாவது சப்போர்ட்டு 24,473. அதே 3 சப்போர்ட்டு தான். இதில் வந்து வெரி வெரி ஸ்ட்ராங் வந்து 24,641. இதை அவன் கட் பண்ணி கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் வந்ததுன்னா நாளைக்கு கண்டிப்பாக அந்த 24,473 தொட்டுருவான். அங்கேருந்து அது ரீபவுண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நல்லாவே இருக்குது, டெக்னிக்கலாக சொல்கிறேன். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் இன்றைக்கி போய் டச் பண்ணால 24,916, அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட். அதுவே பயங்கர ஸ்ட்ராங். இன்றைக்கி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு கொஞ்சம் ஃபியர் ஆகாமல் இருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு சரியான ப்ராஃபிட் வந்திருக்கும். ஒரு 750 க்ளோஸ் பண்ணிட்டேன். அதை நான் விட்டுட்டு சரி ஆவட்டுன்னு விட்டுருந்தேன்னு வச்சுங்க, 10,000 கிட்ட வந்திருக்கும் பொழுதுங்க.
ஒரு ஆஃப் அன் ஹவரில் அந்த மாதிரி செல்லிங் ஆகிருக்கு. நான் வந்து தான் அப்புறம் சார்ட்டை பார்த்தா அந்த 3 மணிலேருந்து 3:15 அவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் ஜென்ரேட் ஆகிருக்கு. சான்ஸே இல்லை. சரி, முடிஞ்சு போச்சு. அதை பற்றி மறுபடியும் பேசி ஒரு யூஸும் இல்லை. இது தாங்க ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் 24,916. ரெண்டாவது 25,046. மூணாவது 25,122. இந்த 3 ரெசிஸ்டண்ட்டு. அதில் வெரி வெரி ஸ்ட்ராங் வந்து 25,046. அதெல்லாம் வந்ததுன்னா நம்ம தைரியமாக ஒரு புட் சைட் காலை நம்ம யூஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். இப்போது அடுத்தது நம்ம சென்செக்ஸ் போனோம்னா இன்றைக்கி அவன் க்ளோஸ் ஆனது வந்து 81,185. அவன் 296 பாயிண்ட்டு டவுன் ஆகிருக்கான். இவனுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 81,006. அதே தாங்க வருது, அதே சப்போர்ட். ஏன்னா அவன் இன்றைக்கி க்ளோஸ் ஆகலை, அதுக்கு கீழே எந்த சப்போர்ட்டு கீழேயும் க்ளோஸே ஆகலை. ஸோ 81,006 ஒரு குட் சப்போர்ட்டு, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ரெண்டாவது 80,790. மூணாவது சப்போர்ட்டு 80,343. 81,006 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. ரெண்டாவது சப்போர்ட்டு 80,790. மூணாவது சப்போர்ட்டு 80,343. இதுதான் சென்செக்ஸுக்கான சப்போர்ட் லெவல். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 81,606 தான் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ரெண்டாவது வந்து 81,862 இருக்குது. மூணாவது ரெசிஸ்டன்ட் வந்து 82,133. இதுதான் சென்செக்ஸுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல். இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல்லாம் வரும்போது நம்மளோட லாஜிக் என்னதுன்னா இந்த மணியை தான் வாங்கணும். இது மைண்டில் எப்போ தூக்கத்துலேருந்து கேட்டாலும் இந்த மணியில் தான் எடுக்கணும். அப்போ தான் நமக்கு அது பெரிய லெவலில் டவுன் ஆனாலும் அங்கேருந்து அவன் ரீபவுண்ட் ஆனானா நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ப்ராஃபிட் ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு லாஸ் இருக்கும் தான், ஆனால் அந்த லாஸ் எல்லாம் சல்லுன்னு ப்ராஃபிட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி பார்த்தீங்கல்ல, நிஃப்டி 50 ஒரு ரெட்டிஷ் கேண்டில் வந்துட்டு என்னமா அது ரிவர்ஸ் ஆச்சு. ஷார்ட் கவரிங், பியூராக ஷார்ட் கவரிங் தான் ஆகிருக்கு. டொமஸ்டிக் வந்து சரியாக பை பண்ணியிருக்கானுங்க, அதனால் அது ஷார்ட் கவரிங் ஜென்ரேட் ஆகிருக்கு. கடைசி நேரத்தில் எஃப்ஐஸ் வந்து செல் பண்ணியிருக்கானுங்க போல இருக்குது. 3 மணிக்கு மேலே வெயிட் பண்ணி 3 மணிக்கு அடிப்புண்டா அப்படின்ட்டு அடிச்சிருக்கானுங்க மார்க்கெட்டை. இதுதான் நண்பர்களே நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நாளைக்கு என்னுடைய திங்கிங் எல்லாம் எப்படி இருக்குன்னா, நிஃப்டி ஒரு லிட்டில் பிட் கேப் அப் இருக்கலாம். நார்மலாக மந்தோட ஃபஸ்ட்டு டே நிஃப்டி 50 ஒரு கேப் அப் தான் இருக்கும். ஒரு வேளை நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட்டு நல்லா செல்லிங்கில் முடிஞ்சால் அது வேணும்னா நம்ம கேப் அப்பை கொஞ்சம் பாதிக்கலாம், கீழே டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது தான் நடக்கும். ஏன்னா வேறு ஆப்ஷன் இல்லை. நமக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை நைட்டில் இந்த யூஎஸ்ஏ ட்ரேடிங் நடக்கிறது தான். அவன் ப்ளஸ் ஆர் மைனஸை பொறுத்து தான் நமக்கு இங்கே ஓப்பன் ஆகும். நமக்கு இருக்கிற ஒரு நியூஸ் இது தான். நீங்கள் ஒவ்வொரு மந்தோட ஃபஸ்ட் ட்ரேடிங் டே பாருங்கள், நிஃப்டி 50 லிட்டில் பிட் கேப் அப்பில் தான் இருக்கும். 50 பாயிண்ட் 60 பாயிண்ட்டு அந்த ரேஞ்சில் தான். ஆனால் அதை வச்சு தான் நான், ஏன்னா இதை 9 வருஷமாக நான் இந்த இன்ட்ராடேவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் என்னுடைய அனுபவத்தில் நான் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுறேன், வேறு ஒன்றும் இல்லை. நான் சொன்ன மாதிரியே தாங்க அந்த ஃபெட் மீட்டிங், ஜெரோம் பவுல் இந்த மந்த்து ரேட் கட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் நல்ல போல்டான பர்சன் நினைக்கிறேன். ஒரு பிரசிடெண்ட்டு சொல்கிறாரு, அதையும் மீறி வந்து தைரியமாக ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் நேர்மையான மனுஷங்க பொழுகுது. இப்படி ஒரு பிரசிடெண்ட்டு யூஎஸ்ஏல, இப்படி ஒரு ஆர்பிஐ கவர்னர், காம்பினேஷன் தாறுமாறாக இருக்குது. நீ என்ன வேணால் சொல்லு, நான் அதை கேட்கவே மாட்டேன்.
அப்படின்ட்டு இவர் எப்பவுமே பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு ட்ரம்ப்பு. அவருக்கு ஏதோ சம்திங் ப்ராப்ளம் போல இருக்குது. இந்தியானாவே அவருக்கு ப்ராப்ளம் தான் போலுது. இந்த ட்ரம்ப்புக்கு நம்ம தமிழில் இந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல, புகழ்வது போல புகழ்வதும் இகழ்வது போல இகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்ட்டு, அந்த வேலையை தான் அவர் பார்த்துட்ருக்காரு. எல்லா பிரச்சனையும் இந்தியாவுக்கு சொல்லிடுறாரு. கடைசியில் இந்தியா எனது நட்பு நாடு அப்படின்னு ஒரு பின்கோடு. இந்த மாதிரி பேசுகிறவங்கள எந்த காலத்துலேயும் நம்பக்கூடாதுன்னு வள்ளுவரே சொல்லியிருக்காரு. அந்த காலத்து நம்ம ஊர் அறிஞர்கள்லாம் இந்த மாதிரி பேசுகிறவனை எந்த காலத்துலேயும் நம்பாதே அப்படின்றார். அந்த மாதிரி டைப் தான் இந்த ட்ரம்ப்பு. நம்ம கவர்மெண்ட்டு என்ன பண்ண போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. அந்த திங்கிங்கில் நம்ம இதை பார்த்தா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டு 202 பாயிண்ட் இறங்கினோடனே எல்லாம் பயந்துருப்பாங்க. ஆனால் பாருங்கள், ஒரே கேண்டிலில் அந்த அந்த புல்லிஷ் கேண்டில் 100, 120 பாயிண்ட்டு 150 பாயிண்ட்டு ஏறிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்களா ஷார்ட் கவரிங், அருமையான ஷார்ட் கவரிங். இத்தனைக்கும் நிஃப்டி 50 ஒரு 60-50 பாயிண்ட்டு ப்ளஸுக்கே போனான்னு நினைக்கிறேன் காலையில். ஸோ இந்த நியூஸ் எல்லாம் அந்த நேரத்துக்கு தான் இம்பேக்ட் ஆகிருக்கு. மற்றபடி இது இன்ட்ராடே லெவல் வரையும் மெயின்டைன் ஆச்சுன்னா இல்லை, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஆகலை. ஆஸ் யூஷுவலாக நிஃப்டி ஒரு 50லேருந்து 100 அந்த ரேஞ்சில் இறங்கும். இன்றைக்கி ஒரு 86 பாயிண்ட் இறங்கியிருக்கு. அவ்வளோதானே கண்டி, வேறு ஒன்றும் இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவலை நீங்கள் நாளைக்கு இன்ட்ராடேயில் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் பண்ணுங்கள். ப்ராஃபிட் டெஃபினட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் தான் அதிகம். நம்ம நாளைக்கு இன்ட்ராடேயில் பார்க்கலாம். இந்த 2 இண்டெக்ஸில் ப்ளே பண்ணுவோம். இதில் சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ரொம்ப கொடூரமானவன். அவன் ஒரு 15 மினிட்ஸ்லேயே 6000-4000ன்னு லாஸ் பண்ணக்கூடியவன். அதே 6000-4000ன்னு ப்ராஃபிட் பண்ணக்கூடியவன். அவன் ரொம்ப டேஞ்சரஸ். அதனால் அவனை ப்ளே பண்ணும் போதெல்லாம் ஸ்டாப் லாஸ் அவனுக்கு கம்பல்சரி யூஸ் பண்ணுங்கள். நான் அவங்கக்கிட்ட மறுபடியும் அதை தான் சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அனலைஸ் பண்ணிங்க. நான் சொல்கிறத அப்படின்றதுனாலாம் எடுக்காதீங்க. உங்களோட ஓன் டிசிஷன் இருக்கணும். நான் இந்த ஆடியோவில் இந்த நிஃப்டி 50யும் சென்செக்ஸும் டெக்னிக்கலாக இந்த லெவல் சப்போர்ட்டில் வரலாம், இந்த லெவல் ரெசிஸ்டன்ட் போகலான்னு தான் சொல்கிறேனே கண்டி, உங்களை நான் வாங்கலாம் சொல்லலை. ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.